கொஷின் நம்பர் 1. ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர். பியின் வயது சியை போல 2 மடங்கு. அப்போ ஏபிசி ஆகிய மூவரின் வயதுகளுடைய கூடுதல் 27 எனில் பியின் வயது யாது? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேரியபிள் வந்து என்னது? ஏபிசி. சரிங்களா? ஸோ ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர், பியின் வயது சியை போல 2 மடங்கு. பியின் வயது சியை போல 2 மடங்கு. அப்போ சிங்கிறது எக்ஸ்னா இவங்க வந்து 2x. புரியுதுங்களா? பியின் வயது சியை போல 2 மடங்கு. அப்போ ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர். அப்போ 2x + 2. இந்த மூவருடைய வயதுகளின் கூடுதல் வந்து 27. அப்போ 2x + 2 + 2x + x = 27. அதாவது 2, 4, 5. 5x = 27. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா -2. ஸோ 5x = 25. எக்ஸோட வேல்யூ வந்து 5. சரிங்களா? அப்போ பியின் வயது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 × 5 = 10. ஆன்சர் 10ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 2. அருண் வருணை விட 21 வயது மூத்தவர். 8 ஆண்டில் அருண் வயது வருணை போல் 2 மடங்கு எனில் இருவருக்கும் வயதுகள் யாது? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அருண் மற்றும் வருண் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அருண் வந்து வருணை விட 21 வயது மூத்தவர். அப்போது வருண் எக்ஸ்னா அருண் வந்து x + 21. 8 ஆண்டில் அருண் வயது வருணை போல் 2 மடங்கு, அதாவது 8 வருஷத்தில். அப்போது இங்கே ஒரு x + 8 போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் 29,000. 21 + 8 29,000. ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ். சரிங்களா? ஸோ 8 ஆண்டுகளில் அருண் வயது வருணை போல 2 மடங்கு. அருண் வயது வருணை போல 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போது x + 29 / x + 8 = 2/1 அப்படின்னு வரணும். ஸோ புரியுதுங்களா? அருணோட வயது வருணை போல 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இது 1ன்னா இது 2ன்னு அர்த்தம். ஸோ புரியுங்களா? ஸோ அதான் 2:1 எடுத்துருக்கோம். இப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். ஸோ x + 29 = 2 of x + 8. அப்போ x + 29 = 2x + 16. ஸோ அடுத்தது வந்து இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இங்கே வந்து 29 - 16. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9 6 போச்சுன்னா 3 1. எக்ஸோட வேல்யூ வந்து 13. ஸோ அவங்க கேட்குற கொஷின் இருவருக்குமான வயதுகள் யாது? சரிங்களா? அப்போது வருணுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோமா, அப்போ 13. அருணுக்கு வந்து 21 வயது மூத்தவரா, அப்போ 13 + 21 = 34. ஸோ 13 மற்றும் 34ங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 3. ஸோ பி மற்றும் Q இதனுடைய தற்போதைய வயது விகிதம் வந்து 5:7. Qனுடைய தற்போதைய வயதுக்கும் Pயினது 6 ஆண்டுக்கு பிறகான வயதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 2 எனில் P மற்றும் Qனுடைய வயதுகளின் கூடுதல் யாது? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா P மற்றும் Q இதனுடைய தற்போதைய வயது விகிதம் 5:7. சரிங்களா? இது வந்து தற்போது. ஸோ ரேஷியோ நம்பராக மாற்றணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக பெருக்கணும். அதாவது 5x 7xன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். Qவினது தற்போதைய வயதுக்கும், அதாவது இவன் P இது Q. சரிங்களா? Qவினது தற்போதைய வயதுக்கும் Pயினது 6 ஆண்டுக்கு பிறகான வயதுக்கும், அதாவது Pயினது 6 ஆண்டுக்கு பிறகான வயதுனா 5x + 6. சரிங்களா? இதுக்கும் உள்ள வித்தியாசம், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். வித்தியாசம் அப்படிங்கிறது 2. அப்போ P மற்றும் Qனுடைய வயதுகளின் கூடுதல் யாது?
இதை கரெக்டாக நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ 7x - 5x - 6 = 2. -6 இந்த சைடு போயிடுச்சுன்னா +6 அப்போ 8 ஆயிரும். இந்த சைடு 2x ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 4 ஆயிரும். ஸோ அவங்க கேட்குறது P மற்றும் Qனுடைய வயதுகளின் கூடுதல். ஸோ இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 20, அடுத்தது 7 28, அப்போ டோட்டலாக 48 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. தற்போது தந்தை மகனுடைய சராசரி வயது 22.5. சரிங்களா, ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். ஸோ 22.5. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய வயதுகளினுடைய பெருக்கற்பலன் தந்தையின் அப்போதைய வயதை போல 4 மடங்கு எனில் இருவரினுடைய தற்போதைய வயது யாது? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தந்தை மகன் இவர்களுடைய சராசரி வயது, அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இவங்களை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சராசரினா என்னது, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா, சராசரி வயது 22.5 வயசு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை முழு பின்னமாக பார்த்திங்கன்னா 44 + 1 45. ஸோ 45/2. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 = 45/2. பகுதி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தந்தை மற்றும் மகனின் கூடுதல், தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல். சரிங்களா, ஸோ வயதுகளின் கூடுதல் 45ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய வயதுகளின் பெருக்கற்பலன். இப்போது நீங்கள் தந்தை மகன் எடுத்திருக்கீங்கல்ல, தற்போதைய வயது எக்ஸு ஒய்ன்னு எடுத்திருக்கீங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க, எக்ஸு -5 ஒய் -5ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது சம பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய வயதுகளின் பெருக்கற்பலன் தந்தையின் அப்போதைய வயதை போல 4 மடங்கு. ஸோ அவர்களுடைய வயதுகளின் பெருக்கற்பலன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய வயதுகளின் பெருக்கற்பலன் தந்தையின் அப்போதைய வயதை போல 4 மடங்கு. அப்போதைய வயதுன்னா இதுதான், இதனுடைய 4 மடங்கு. ஸோ 4 of x - 5. ஸோ இது 4 மடங்கு. ஸோ என்ன பண்ணலாம், x - 5க்கும் x - 5க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ y - 5 = 4ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ 9ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களே, தந்தை மற்றும் மகனுடைய வயதுகளின் கூடுதல், அதாவது x + y = 45ன்னு. அதில் போய்ட்டு ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ x + y = 45. அப்போ x + 9 = 45னா எக்ஸோட வேல்யூ 45 - 9, அதாவது உங்களுக்கு 36 வரும். ஸோ தந்தையின் வயது 36, மகனுடைய வயது 9. இதுதான் ஆன்சர், 36,9. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 5. குமாரினுடைய மகனின் வயது அவனுடைய மனைவியின் வயதில் 1/4 பங்கு. மனைவியின் வயது குமாரின் வயதில் 4/5 பங்கு. குமார் தனது தந்தையின் வயதில் 2/3 பங்கு. குமாரின் தந்தைக்கு வயது 60 எனில் குமாரனுடைய மகனுடைய வயது யாது? ஆக்சுவலாக அந்த மாதிரி சம்மில் ஃபஸ்ட்டு எங்கே நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது குமாரனுடைய தந்தைக்கு வயது, குமார் தந்தையின் வயது 60. சரிங்களா, குமாரோட தந்தையின் வயது 60. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வாங்க. அதாவது குமார் தனது தந்தையின் வயதில் 2/3 பங்கு. அப்போ குமார் தந்தையின் வயதில் 2/3 பங்கு. இப்போ 1 3 3 2 3 6 20, அப்போ 40. சரிங்களா, குமாரோடைய வயசு 40. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வாங்க. மனைவியின் வயது குமாரின் வயதில் 4/5 பங்கு. இப்போ மனைவியின் வயது குமாரின் வயதில் 4/5 பங்கு. 1 5 8 5 40, அப்போ 32 வயசு. அப்படி இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க.
அவனுடைய அதாவது குமாரனுடைய மகனின் வயது அவனுடைய மனைவியின் வயதில் 1/4 அதாவது மனைவியின் வயதில், அதாவது மகனோட வயசு என்ன சொல்கிறாங்கன்னா மனைவியின் வயதில் 1/4. இப்போ 1 4 8 32. அப்போ ஆன்சர் 8ங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். கொஷின் நம்பர் 6. எக்ஸ் என்பவர் ஒய்யை விட 4 ஆண்டு மூத்தவர். ஒய் என்பவர் இசட்டை போல் 3 மடங்கு வயது கொண்டவர். எக்ஸு ஒய் இசட்டுனுடைய வயதுகளின் கூடுதல் 32 எனில் எக்ஸின் வயது யாது? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க டேட்டா எக்ஸ் என்பவர் ஒய்யை விட 4 ஆண்டு மூத்தவர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. ஒய் என்பவர் இசட்டை போல 3 மடங்கு வயது கொண்டவர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3z. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வயதுகளின் கூடுதல். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கூடுதல் 32. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் ப்ளஸ் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ப்ளஸ் 4 சரிங்களா. அடுத்து இந்த ஒய் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த இசட்டுக்கு பதிலாக இதை எப்படி எழுதலாம்? இசட் இஸ் ஈக்குவல் டு y/3ன்னு எழுதலாமா? ஸோ y/3 இஸ் ஈக்குவல் டு 32ன்னு எழுதலாம். ரைட். ஸோ அடுத்தது இங்கே உள்ள எல்லா வேல்யூக்கும் டிஃபராக இருக்கிறது 4 மட்டும் தான். ஏன்னா இங்கே எல்லாமே ஒய்னு இருக்குது, இங்கே மட்டும் +4ன்னு இருக்குது. ஸோ இந்த +4 இந்த சைடு கொண்டு வந்துடலாம், -4 ஆயிரும். ஸோ இப்போ y ப்ளஸ் y/3 இஸ் ஈக்குவல் டு 32 - 4 இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒய்ன்னு இருக்குது, ஆனால் பகுதியில் மட்டும் 3 இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் 3 வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்கணும். அப்போ 3y / 3 3y / 3 ப்ளஸ் y/3ன்னு வரும். ஸோ பகுதி எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம 3y ப்ளஸ் 3y ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு இந்த 3 ஒரே 3யாக எடுத்துக்கலாம். 28ன்னு சொல்லிட்டு 3 6 7y சரிங்களா. ஸோ 7y இஸ் ஈக்குவல் டு 28 அந்த சைடு 3 இந்த சைடு போச்சுன்னா 28 × 3ன்னு வந்துடும். அப்போ 3 24 2 32 6 84. ஸோ 7y இஸ் ஈக்குவல் டு 84. அப்போ ஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 7 7 14. ஸோ ஒய்யோட மதிப்பு 12. ஒய்யோட மதிப்பு 12. ஆனால் அவங்க கேட்குற கொஷின் எக்ஸினது வயது யாது? அப்போ டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஒய்யோட மதிப்பு 12. அப்போ 12 + 4 இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 7. ஏ மற்றும் பி எனது கூடுதலானது பி மற்றும் சியின் வயதுகளின் கூடுதலை விட 10 அதிகம் எனில் சி என்பவர் ஏயை விட எத்தனை ஆண்டுகள் பெரியவரா சிறியவரா இல்லை 5 ஆண்டு சிறியவரா சமமான வயதுடையவரா அப்படின்னு கேட்குறாங்க. சம் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஏ மற்றும் பியின் கூடுதலானது பி மற்றும் சியின் வயதுகளின் கூடுதலை விட 10 அதிகமாக. ஸோ பி ப்ளஸ் சியை விட 10 அதிகம்னா +10 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ சி என்பவர் யார்? எத்தனை வயசு பெரியவர் சிறியவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பி அந்த சைடு கொண்டு வந்துடலாம். a + b - b இஸ் ஈக்குவல் டு c + 10. ஸோ பிக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு தேவை சி தானே, அப்போ 10 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ a - 10 இஸ் ஈக்குவல் டு c. ஸோ சி என்பவர் ஏயை விட 10 ஆண்டு சிறியவர். ஏன்னா மைனஸில் இருக்குது சரிங்களா, 10 ஆண்டு சிறியவர். ஸோ அப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை.